விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் நம்ம பதிவு தொடர்ந்து நல்ல ஆதரவோடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கப்பா. அனைவருக்கும் அந்த ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதில் ஒரு சில அந்த ஹைலைட்டு மேட்டரெல்லாம் கட் பண்ணி ஷார்ட்ஸாக போட்டு நீங்கள் உங்களது ஸ்டேட்டஸில் வைக்கிறது அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய அனுப்பி விட்டுருந்தீங்க. ஏதோ பேசும்போது அந்த வரக்கூடிய இது அதனால் எல்லாமே இதில் என்னுடைய தகவல்னு நான் எதையும் எடுத்துக்கிட மாட்டேன். நீங்கள் சொன்ன தகவல் திரும்ப அதை பொது வெளியில் பேசுகிறோம், அவ்வளோதான். கருத்துக்கள் உங்களுடையது, குரல் என்னுடையது. ஆனால் உங்களது எண்ணத்தின் பிரதிபலிப்பாக நான் அதனை ஒலிக்கிறேன், அவ்வளவுதான். அந்த வகையில் தான் நான் அதை பார்க்குறேன். அப்புறம் அந்த பதிவுகள் நம்மளுடைய பதிவு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த 2ஆம் நிலை காவலருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் நிறைய தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கடுத்து எப்போ சார் அப்படின்னு சொல்லி அது குறித்து என்னால் எந்த ஒரு ரூமரோ ஒரு வதந்தியோ ஒரு யூகமாக ஸ்பெகுலேட் பண்ணி என்னால் எதுவும் சொல்ல முடியல. ஆனால் பார்ப்பேன் இந்த மந்த்து எண்டு வரைக்கும் அந்த கோர்ட்டு மூலமாக வந்திருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸு, எஸ்ஐ ஆஸ்பிரண்ட்ஸுக்கு அவங்களுக்கான ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு எஃபிஷியன்சி ஓடுது. அப்புறம் அதுக்கு அடுத்து தான் டிஎன்யூஎஸ்ஆர்பியை அவர்களுடைய வெப்சைட்லேயே வெளியிட்டது. ஆனால் ஜூன் மாதம் அதுக்கு அடுத்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்ற மாதிரி வெளியிட்டது. அதே ஃபாலோ பண்ண முடியல. இல்லை அப்புறம் இதில் யார்கிட்ட கேட்டு என்ன செய்வீங்க? என்கிட்ட கேட்டாலும் ஒன்றும் தகவல் இல்லாத நிலையில் என்னால் எதுவும் சொல்ல முடியலை. அதனால் தகவல் வந்துச்சுன்னா பகிர்ந்துக்கிறேன். சரி, அப்புறம் இந்த பதிவினுடைய முக்கிய நோக்கம் ஒரு 2 செய்தி. ஒன்று அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த திருநாவுக்கரசு அப்படின்ற ஒரு போலீஸார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் போலீஸாராக இருக்காராம். அவருக்கு திருமணமாகி 3 குழந்தைகள். அவர் போக்சோவில் போய் மாட்டிக்கிறார். அவருடைய ஃப்ரெண்டு நண்பரினுடைய மகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது. அந்த பெண்ணை இங்கே வர சொல்லி குவார்ட்டர்ஸுக்கு வர சொல்லி புதிய பிஎன்எஸில் போடுங்க, 64 65 என்னமோ வரும், அது பார்த்து போடுங்க. இது போக்சோ அட்ராக்ட் ஆகும். போக்சோ காட்டிலும் புதிய பிஎன்எஸ் அதில் நல்லாவே ஒரு வெயிட்டான தண்டனை இருக்குது. ஆனால் அதே தான் லைஃப் வரைக்கும் கொடுக்கலாம். இதில் புதிய பிஎன்எஸ் படி லைஃபு எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் வரும். அதனால் இதில் போடுங்க. இது மாதிரியான ஆள்லாம் டிஸ்மிஸ் தான். ஆனால் டோட்டலாக பண்ணுங்கள். எத்தனை போக்சோ கேஸ் போயிருப்பேன், எத்தனை போக்சோ சம்மனுக்கு போயிருப்பேன், கோர்ட்டுக்கு போயிருப்பேன், இதெல்லாம் அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இதனை தாண்டி எப்படிப்பா இதெல்லாம் செய்ய முடியுது? அதனால் இதெல்லாம் டிஸ்மிஸுக்கு ரெடியான போலீஸ், அவ்வளோதான். குடும்பம் கஷ்டப்படும், அது இதெல்லாம் பார்க்க முடியாது. அப்புறம் அதுக்கடுத்து அவர் வேறு வேலையை போய் பார்த்துக்கிடுவார். ஆனால் அதனால் இது ஒன்று. அப்புறம் அதே நேரம் இந்த அடுத்து போட்டுட்ருக்கேன் பாருங்கள். ஆனால் வில்லிவாக்கம் இன்ஸ்பெக்டர் அதிரடியாக கைது. அவர் அதுவும் டிஸ்மிஸுக்கு தகுதியான போலீஸ். ஆனால் அவர் பிருத்திவிராஜ். அவர் எப்போயோ அந்த கரூரில் இருந்திருப்பார் போல். ஆனால் இருந்த காலத்தில் அவர் விஜயபாஸ்கர் அமைச்சருக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருந்திருப்பார். ஒரு சிலர் அது ஒரு எம்ஓவாக வச்சுருப்பாங்க. எங்கே இருக்காங்களோ அந்த இருக்கக்கூடிய இடத்துல ஆளுங்கட்சி மினிஸ்டரு எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் நெருக்கம் பாராட்டிக்குவாங்க. அவங்க செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் துணிஞ்சு செய்வாங்க. ஆனால் அது மாதிரி இருந்திருக்கிறாரு. நல்ல ஒரு டைப்பில் இருந்திருப்பார் போல். அப்புறம் அவர் ஒரு 100 கோடி ரூபா மோசடிக்க அவர் ஐடியா பண்ணுறாரு. யார்? விஜயபாஸ்கர். இந்த கட்டத்தில் அந்த ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட டாக்குமெண்ட்டு காணா போயிடுது அப்படின்னு சொல்லி போலீஸில் அது வழக்கமாக வரும். டாக்குமெண்ட்டு காணா போயிடும், ஏன்னா படித்த பசங்களுடைய சர்டிஃபிகேட் காணா போயிடும், டிரைவிங் லைசன்ஸ் காணா போயிடும். டாக்குமெண்ட்டு பெரும்பாலும் அதிகமாக வரும். அது பழைய இது முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு சிஎஸ்ஆர் கொடுப்போம். ஒரு 15 நாள் கழித்து அப்புறம் மறுபடியும் வர சொல்லி நம்மளே எஸ்ஐ ஒரு நாட் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்துட்டோம்னா இட் இஸ் எனஃப். அதை வச்சு அவங்க வாங்கிக்கிடுவாங்க, கிளைம் பண்ணிக்கிடுவாங்க. ஈவன் பாஸ்போர்ட்டுக்கே அது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிலாம் பாஸ்போர்ட் அதுக்கடுத்து டூப்ளிகேட் பாஸ்போர்ட் வாங்கிடுவாங்க. எல்லாத்துக்குமே அவ்வளோதான் செல்லுபடியாச்சு. ஆனால் இதுக்குள்ளேயே அந்த கிரிமினல்ஸ் நுழைஞ்சாங்கல்ல, அதனால் இதெல்லாம் இதை எப்படி கட்டல் பண்ணுறது அப்படின்றதுக்கு. ஆனால் அதுக்கு பிறகு சீஃப் ஆஃபீஸ் சர்க்குலர்லாம் நிறையா வந்துச்சப்பா. சீஃப் ஆஃபீஸ் சர்க்குலர் அது இது இந்த மாதிரி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன வாட் வி ஹேவ் டு டூ அப்படின்றதெல்லாம் வந்துச்சு. ஆனால் அதில் எல்லாம் பார்த்தோம்னா நீங்கள் வந்தோடனே எஸ்பி நாலேஜுக்கு போயிடணும். ஏன்னா நீங்கள் எஸ்பி ஆஃபீஸுக்கு அனுப்பிடணும். அவங்க அந்த சிஎன்டோ சீட்னு வரும் பாருங்கள், ஆனால் ஃபோர்ட்நைட்லி அது ஒன்று வரும். டிசிஆர்பி மூலமாக வரும், கிரைம் அண்ட் அக்கரன்சி ஷீட். அதில் பதிவு பண்ணணும்.
இந்த நம்மகிட்ட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாருல அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அவர் வந்து அந்த பேப்பரில் வந்து அந்த காணவில்லை பப்ளிஷ் பண்ணணும். அவர் லீடிங் தமிழ் டெய்லி, இங்கிலீஷ் டெய்லி எதுலையாச்சும் வந்து அதை போடணும். அப்புறம் வந்து அவர் என்ன டாக்குமெண்ட்டு காணா போச்சோ அது சர்டிஃபிகேட்னா சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி டாக்குமெண்ட்னா டாக்குமெண்ட்டு, அந்த இஷ்யூயிங் அத்தாரிட்டி அதுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்டு இந்த ஜெராக்ஸு இதுகளை கேட்டு இந்த மாதிரி காணா போச்சுன்னு சொல்லி அவர் நம்ம கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு ஜென்யூனஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஆமாம் சார், இது நாங்கள் தான் கொடுத்துருக்கோம், கொடுத்தது ஏன் அவர் காணா போச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி ஜென்யூனஸ் வாங்கணும். இதெல்லாம் கலெக்ட் பண்ணி மறுபடியும் வந்து இங்கே வந்து எஸ்பிஐஎஸ் மூலமாக இங்கே டிசிஆர்பிக்கு தான் போகும். அப்புறம் இந்த சர்டிஃபிகேட் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, இதையே வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை அங்கே தான் போய் வாங்கணும். டிஸ்ட்ரிக்டில் சொல்கிறேன், எஸ்பி ஆஃபீஸில் தான் போய் வாங்கணும். இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆள் பாருங்கள், அந்த பழைய பழக்கத்தை வச்சுக்கிட்டு வில்லிவாக்கத்துக்கு வர சொல்லி அங்கேயே காணா போனதாக வித்தின் 2 நாள்லேயே 3 நாள்லேயே உடனடியாக ஒரு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் கொடுத்து அதை வச்சு இவங்க மறுபடியும் டூப்ளிகேட் ஆவணம் வச்சு அதை வாங்கி அந்த பதிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் எடுக்கையில் வராதா? எப்படிப்பா இதெல்லாம் இது பண்ணுறீங்க? முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு காவல் நிலையத்தில் இருக்கோம்னு வைங்க, காவல் நிலையத்தில் இருக்கும்போது கூட உங்களுக்கு ஏதோ ஒரு அனுசரணையாக இருந்திருப்பார், ஒரு பழக்க வழக்கத்தில் ஏதோ வந்து எகென்ஸ்ட் லா கூட என்னமோ பண்ணியிருப்பீங்க, எப்படியோ தப்பிச்சு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறீங்க. இல்லை, அதோட விட்டுறனு அதை தொடர்ந்து அந்த பழைய ஆள் தொடர்ந்து வர்றானாலே உங்களுக்கு சனியஞ்சம் பின்தொடருதுன்னு அர்த்தம். நீங்கள் இருந்த காவல் நிலையத்தை விட்டுட்டு டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு பிறகு பழைய தொடர்புக்காரன் உங்களை பின்தொடர்ந்து வர்றான்னா சனியஞ்சம் தொடர்றான்னு அர்த்தம். அவன் வந்து பழக்கத்துக்கு நீங்கள் எங்கனே பார்க்கலாம், டீ ஷாப்பெல்லாம் ஒரு நாளைக்கு சந்தோஷமாக பேசிக்கலாம், கொண்டுக்கலாம். அது மாதிரி தான் இந்த ஆளுக்கு. இப்போ அவர் விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் இப்போ வந்து மறுபடியும் இந்த கேஸ் சந்திப்பார், சிரிச்சமேனிக்கு தான் இப்போ உள்ளே போகிறாரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு. ஏன்னா அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கிடையாது. அவர் போவார், அப்புறம் வெளியில் வருவார். எந்த கட்சி இப்போ வந்து அவர் மீது வழக்கு போட்டுச்சோ அந்த கட்சியிலேயே கூட போய் சேர்ந்துக்கிடுவார். அப்புறம் அதுக்கடுத்த தேர்தலில் வந்து அவர் சீட் வாங்குவார், ஜெயிப்பார், அமைச்சர் ஆயிடுவார். ஐயா உள்ளேயே கூட இருக்கிறாரியா, உள்ளே இருக்கிறாரு, எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுவார், ஜெயிப்பார். உள்ளே இருந்த மேனிக்கு கூட அமைச்சர் ஆவார். ஆக முடியாதா? உள்ளே இருந்த மேனிக்கு அமைச்சர் ஆகலாமா? ஆக முடியாதா? ஆகலாம். உதாரணமே இங்கே தமிழ்நாட்டிலே இருக்குது. ஏன் அது எப்படி சார் உள்ளே இருந்த மேனிக்கு அமைச்சராக இருக்கலாம்யா? நீ தான் இருக்க முடியாது, வேலை தான் பார்க்க முடியாது. அரசு ஊழியருக்கு தான் அத்தனை சட்டத்திட்டமும், அரசு ஊழியர் தான் அத்தனை ஒழுக்கங்களும் கடைபிடிக்கணும். நீ இப்போ இந்த புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பியிருக்கோம்ல பாராளுமன்ற உறுப்பினர் 543 பேர், எத்தனை பேர்? அதில் ஏறத்தாழ 180 என்னமோ போட்டிருந்தாங்க, டோட்டல் லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க. இவங்க மேலே என்னென்ன கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போய்க்கலாம். இல்லைன்னு சொல்லப்போனால் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இது மாதிரி இந்த நில மோசடி, இட மோசடி, ஆனால் ஊழல் வழக்கு, இதெல்லாம் அவங்களுடைய பொலிட்டிக்கல் கேரியரில் அதெல்லாம் அவங்களுக்கு கை கொடுக்கும். அதெல்லாம் அவங்களுக்கான மெரிட்டு. ஒரு வழக்குமே இல்லாமல் சுத்தமாக இருக்கிறாரு அப்படின்னா அவங்க கட்சியே விரும்ப மாட்டாங்க, டம்மி பீஸாக இருப்பான் போல அப்படின்னு சொல்லி. அதனால் அது அவங்களுக்கு லாயக்கு. நீங்கள் அரசியல்வாதின்னா நீ அதுக்குள்ளே போய் சேர்ந்துக்கணும். அப்படியா சார், அரசியல்வாதிக்கு இவ்வளோ சலுகை இருக்கா அப்படின்னா போய் சேர்ந்துக்குங்க. அரசியல்வாதியாக போய் சேர்ந்து அதை என்னமோ பண்ணிக்கலாம். ஜெயிலுக்கு போனாலும் அவர் சிரிச்ச மேனிக்கு போவார், வெளியே வந்தாலும் சிரிச்ச மேனிக்கு போவார், ஜெயிலில் இருந்த மேனிக்கு அமைச்சராக இருப்பார். இது எல்லாமே நடக்கும். அது வந்து அரசியலில் இருந்தால் நடக்கும். நீங்கள் ஒன்றும் அப்படி போயிடணும். இதில் இருந்தீங்கன்னா இந்த எங்கனே அங்கே இருக்கக்கூடிய லெவலில் நீங்கள் ஒரு பட்டும் படாமையும் ஒன்று செஞ்சுருந்தீங்கன்னா அதோட விட்டுறணும். அதை விட்டுவிட்டு இப்போ போயிட்டு இந்த ஆள் பாருங்கள், இப்போ பொழப்பு போச்சு. ஆனால் இவர் மறுபடியும் உள்ளே வந்து யாரோ ஒரு செல்வாக்கு பிடிச்சி உள்ளேலாம் சேர்க்காதீங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுங்க டோட்டலாக. இது மாதிரி சின்ன சின்ன ஒழுங்கினங்கள் இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த ஏடிஜிபி லேண்ட் ஆர்டருக்கு நம்ம சொல்கிறதே அதுதான். இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒழுங்கினங்கள் கவனத்துக்கு வந்துச்சுன்னா அது கான்ஸ்டபிள்லேருந்து என்ன ரேங்காக இருந்தாலும் உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. புதுசாக வேலை வாய்ப்பையாச்சும் உருவாக்குவான் இந்த இளைஞர்களுக்கு. ஆனால் வேலை இல்லாமல் இருக்காங்கல்ல, இந்த அக்னி வீரெலாம் ஒரு 4 வருஷம் தானே வேலை, அப்புறம் வந்துடுறாங்கல்ல. அது மாதிரி வேலை வாய்ப்பையாச்சும் உருவாக்கும். வர இது மாதிரி கவனத்துக்கு வரக்கூடிய ஆள் எல்லாமே பற்றி வந்துடுதுல. இந்த டிஜிட்டல் வேலையில் அவங்க லேசாக சின்ன தப்பு பண்ணாலே வந்துடுறேன். இந்த செய்தி கண்டினியூவாக எவ்வளோ செய்தி பார்த்தீங்களா? அதனால் வந்து டிஸ்மிஸ் இமீடியட்டாக. அப்போ ஒன்று ஹைகோர்ட்லாம் போனோம்னா ஹைகோர்ட்டே வந்து தான் துப்புதில்ல. போலீஸ் போனோம்னா நீங்கள் தான் ரொம்ப சூசகமாக யாசகம் பெறுவதில் வல்லவராக இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிலாம் ஹைகோர்ட் சொல்லுது. அதனால் இவங்க அங்கே போய் இவங்க வேலையெல்லாம் வந்து திரும்ப மீட்டு வாங்கிட்டுலாம் வர முடியாது. டிஸ்மிஸ்னால் ஒன்ஸ் ஃபார் ஆல் டிஸ்மிஸ் தான். அதனால் அப்படி பண்ணிட்டோம்ட்டோம் இங்கே. அதுக்கடுத்து புதிய வேலை வாய்ப்பில் அவன் வந்து இதுதானே செய்வேன், பரவாயில்லைன்றேன், அவனே டிஸ்மிஸ் பண்ணுங்கள், மறுபடியும் வரட்டும் டிஸ்மிஸ் பண்ணுங்கள். ஒரு கட்டத்தில் கரெக்டாக இது என்ன டிஸ்மிஸ் அளவுக்கு போயிடுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கரெக்டாக
கரெக்டாக வந்து டோட்டல் கரப்ஷன் எராடிகேட் ஆகிரும். ஆனால் ஒரு பயம் வந்துடும். கடுமையான தண்டனை தானே வந்து உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும். அதுக்கு வந்துடுங்க நாளடைவில். நீங்கள் இவரே வந்து மறுபடி ஒரு 2 வருஷம் வந்து போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து இவரே தான் 60 வயசு வரைக்கும் இவரே தான் ஆட்டை போட்டுக்கிட்டே உட்காந்துருக்கணுமா, அதுக்கடுத்து வர்றேன் கூட பண்ணிட்டு போகிறேன், அவன் வந்து மாட்டினா டிஸ்மிஸ் ஆகிட்டேன் அப்படின்ற பயம் வரும்பொழுது ஒரு 5 வருஷத்தில் கரெக்டாக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் க்ளீன் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடலாம். அதெல்லாம் உங்கள் காலத்தில் கொண்டு வாங்க. புதிய கமிஷனர், புதிய டிஜிபி, ஆனால் இதெல்லாம் வந்திருக்கீங்க. ஆனால் டோட்டல் எராடிகேட் பண்ணணும்னா இதுதான் இமீடியட்டாக வந்து டிஸ்மிஸ் தான். அவர் எங்கே போனாலும் ஜெயிக்கவே முடியாது. ஆனால் இப்போ கோர்ட்டுக்கு தானே போக முடியும், கோர்ட்லெலாம் போட்டு வாங்க முடியாது. கரெக்டான தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அதனால் இது இவர்களை வந்து கோவத்தில் டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா அது எதுக்குன்னா அதன் மீதான வெறுப்பு கிடையாது. என்னுடைய சக நண்பர்கள் வந்து சரியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸுக்கு தான். உங்களுக்கு மற்ற துறை தப்பு வந்து நடந்தால் கூட பொதுமக்கள் மத்தியில் இவ்வளோ கோவம் வர மாட்டேதுங்க. போலீஸ் பார்த்தீங்களா, சின்ன தப்புனா கூட கோவம் வர்றாங்க பார்த்தீங்களா. போலீஸ் மீது பொதுமக்களுக்கு அவ்வளோ கோபம் வர்றதுக்கு காரணம் என்ன? அவ்வளோ கோபம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா அவ்வளவு நம்புகிறாங்கப்பா. அவங்கள காவல்துறையை அவ்வளவு நம்புகிறாங்க. எது ஒன்றுனாலும் நமக்கு வந்துடுவாங்கப்பா. ஏதோ வந்து ஒரு அடாவடி நடக்குது, காவல்துறை தட்டி கேட்கும்ப்பா. காவல் தெய்வம் அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. அதில் ஒரு ஓட்டை, அதில் ஒரு இந்த மாதிரியான ஒரு விவகாரமான விஷயம் பார்க்குறாங்கன்னா ஒரு யதார்த்தமான கோபம் மற்ற ஆட்களுக்கு மேலே வர்றதை காட்டிலும் இதன் மீது கொஞ்சம் அதிகப்படியான கோபம் வரும். அதனால் அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒன்று நம்புகிறாங்க. அப்புறம் பாருங்கள், நம்ம சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களது கமெண்ட்டு சொல்லுங்கள், நிறையா பேருக்கு பகிர்தலுக்கு உட்படுத்துங்க. உங்களது கமெண்ட்டை தொகுத்து தான் அடுத்தடுத்த பதிவுகளுக்கு நான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இது ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய காவல்துறை வந்து மிகச்சிறப்பான வகையில் அனைத்து நிலையிலையும், சட்டம் தெரிந்த நிலையிலையும் ஒழுக்கத்திலையும் மிக சிறப்பான ஒரு காவல்துறையாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய பிரதான நோக்கம். அந்த அடிப்படையில் தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களோடு இணைந்து அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் சந்திப்பேன்.